டிவில இந்த பாட்டு கேட்டேங்க. எனக்கென வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா. இந்த பாட்டு சூப்பர் பாட்டு. எப்ப பார்த்தாலும் கேட்குறோம். இது என்ன படம்? அப்படின்னு எங்க அம்மாட்ட கேட்டேங்க. மறுமலர்ச்சின்னு சொன்னாங்க. படம் நல்லா இருக்குமான்னு கேட்டேன். போய் பாருடா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. மறுமலர்ச்சி 1998ல வந்த படம். நம்ம மம்முட்டி சார், தேவயானி மேம், மனோரமா, ரஞ்சித் சார், மன்சூர் அலிகான் சார் இவங்கெல்லாம் சேர்ந்த அற்புதமான ஒரு படைப்புனே சொல்லலாம். இந்த படத்தை இயக்குனது நம்ம பாரதி சார். எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்த படம். படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த ஊரே அவர் கடவுளா நினைப்பாங்க. அவர் அதிகமா புகழ்வாங்க. ஆனா அந்த கடவுளுக்கு அந்த புகழ்ச்சி பிடிக்காது. இப்படிதான் ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள அடுத்த சீன்லயே அதுக்கான புரிதல் அங்க இருக்கும். ஊருக்கே அவர் அன்னதானம் போடுவார் அவர் வீட்டுல. ஏழை எளிய மக்கள் வந்து அங்க சாப்பிட்டுட்டு போகலாம். என்னைக்குமே அங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரி உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் இருக்கிறத எடுத்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு வள்ளல்னே சொல்லலாம் அவரை. பக்கத்து ஊர்ல ஒரு விஷயமா சந்தைக்கு போவாரு. வாங்க சந்தைக்கு போவோம். சந்தைக்கா? எப்பவும் காலையில சந்தைக்கு தானே போவோம். அது என்ன புதுசா சந்தைக்கு? போற இடத்துல ஒரு பொண்ணை ஒரு பாம்பு கடிக்க வரும். ஒரு நல்ல மனசுல அவரை போய் காப்பாத்துவாரு. காப்பாத்தும் போது பிடிச்சி இழுத்தோடனே பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துறான்னு சொல்லி அந்த பொண்ணும் அடிச்சிடும், ஊர் மக்களும் அடிச்சிருவாங்க. அந்த ஊர்லயே ரஞ்சித் தான் பெத்த ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். அவரும் போட்டை அடிச்சு போடுவாரு. அடுத்து ஆனா இது நம்ம ஊருக்கு தெரியக்கூடாது, ஊர் பிரச்சனை ஆயிரும்னு மம்முட்டி சார் நம்ம டிரைவர்கிட்ட இது எங்கேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருவாரு. ஆனா நம்ம டிரைவர் சார் சும்மா இருப்பாரா? நைட்டோட நைட்டா விஷயத்த சொல்லிடுவாரு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.